அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜூன் 22 இளைய தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள். வழக்கமாக அவருடைய பிறந்தநாள் அன்று அவருடைய ரசிகர்கள் அந்தந்த ஏரியாவில் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம், இரத்த தானம் போன்ற நலத்திட்டங்களை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகிறார்கள். தமிழ் நடிகருக்கு தமிழ்நாட்டில் பிறந்தநாள் கொண்டாடுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விஜய் பிறந்த நாளை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகாவிலும் கொண்டாடுவது அவருக்கு கிடைத்த பெருமை. ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டையும் தாண்டி மற்ற மாநிலங்களிலும் ரசிகர்களை கொண்டுள்ளார் என்பதே உண்மை. ஆனால் இந்த முறை தமிழ்நாடு, இந்தியா தாண்டி ஆஸ்திரேலியாவிலும் கொண்டாடுகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் நகரில் ஒரு பிரபல திரையரங்கில் மாபெரும் வெற்றி படமான கத்தி திரைப்படம் அவர் பிறந்த நாள் அன்று திரையிட உள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. ஒரு தமிழனின் திரைப்படம் வெளிநாட்டில் அவருடைய பிறந்த நாள் அன்று வெளியிடுவது இதுவே முதல் முறையாகும். இது அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் பெருமை. விஜய் அவருடைய ரசிகர் மன்றங்களை 2009ஆம் ஆண்டில் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் மாற்றி அதற்கென ஒரு கொடியையும் அறிமுகம் செய்தார். அந்த அமைப்பின் மூலம் 2011ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவளித்து வெற்றியடைய துணை புரிந்தார். தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக என்ற கட்சி பல பிளவுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு நல்ல தலைமை இல்லாமல் திண்டாடி வருவது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வெற்றிடத்தை தனக்கு சாதகமாக்கி கொள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியின் மூலம் போருக்கு தயாராகுங்கள் என்று மறைமுகமாக அவருடைய ரசிகர்களுக்கு தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஏற்கனவே மக்கள் இயக்கம் என்ற அமைப்பின் மூலம் தேர்தலை சந்தித்த அனுபவம் கொண்ட விஜய் சும்மா இருப்பாரா? சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் விஜய் பேசியதாவது: விவசாயிகள் பிரச்சனை அவசியம் என்பதை விட அவசரமாக தீர்வு காண வேண்டிய ஒன்றும். நாடு வல்லரசு ஆவதை பிறகு பார்த்து கொள்வோம். முதல் விவசாயிகளுக்கு நல்ல நாடாக இந்த அரசு மாற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இது ஒரு சாதாரண நடிகனாக மட்டும் உள்ளவர் பேசும் பேச்சே அல்ல, சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் பேசும் பேச்சாகும். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜூன் 22 அன்று தனது பிறந்த நாளில் அட்லி இயக்கத்தில் நடித்து வரும் தளபதி 61 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் என்று காத்திருக்கின்ற இந்த தருணத்தில் ஏற்கனவே மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளுடன் இரகசிய ஆலோசனையில் உள்ள இளைய தளபதி விஜய் அவருடைய பிறந்த நாளில் தனது அரசியல் வருகை குறித்து ஏதாவது அறிவிப்புகள் வரலாம் என்று அவருடைய ரசிகர்கள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படியோ தமிழ்நாட்டில் ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்படுமா என பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், எங்கள் சேனலுடன் தொடர்பில் இருக்க சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.